ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம வந்து அவுட்கம் வெர்சஸ் ஈவென்ட்டோட டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2 டாபிக்கும் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம இன்ட்ரோ டு ப்ராபபிலிட்டி தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ போன வீடியோல நம்ம ஆக்சுவலா என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்னா சம் பேசிக் டெர்மினாலஜிஸ் டிஸ்கஸ் பண்ணி டெஃபினேஷனும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு 2 எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ போன வீடியோ பார்க்கலன்னா போன வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா அவுட்கமுக்கும் ஈவெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன் கிளியரா. அதுக்கப்புறம் நம்ம இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ அவுட்கம்னா என்னது? An outcome is the most specific single possible result of a single trial of an experiment. It is indivisible. So அது எப்படி சொல்றது இன்டிவிசிபிள்னா ஆக்சுவலா இண்டிவிஜுவல் என்ன அர்த்தம்னா அது ஃபர்தரா நீங்க பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் நீங்க உங்களுக்கு 4ன்னு ஒரு நம்பர் கிடைக்குன்னா அது ஒரு பர்டிகுலர் அவுட்கம். நீங்க ஒரு டைஸை ரோல் பண்றீங்க, உங்களுக்கு 4ன்னு ஒரு நம்பர் கிடைக்குன்னா அது ஒரு சிங்கிள் அவுட்கம். அவ்வளவுதான். அதை நீங்க எப்படி அதை நீங்க குறைக்க முடியாது. அவ்வளவுதான். ஒரு 4 கிடைக்குது, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் கிடைக்குது. 1 to 6க்கு உள்ள நடுவுல உள்ள ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்கும். 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். ஸோ எனி பர்டிகுலர் நம்பர் கிடைக்கும் அதுல அந்த செட் ஆஃப் 6 நம்பர்ஸ்ல இருந்து. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். அண்ட் கம்ப்ளீட்லி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 different outcomes cannot happen simultaneously அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ ஒரு பர்டிகுலர் டைஸை ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் 1 கிடைக்கலாம், இல்லைனா 2 கிடைக்கலாம், இல்ல 3 கிடைக்கலாம், இல்ல 4 கிடைக்கலாம், இல்ல 5 கிடைக்கலாம், ஆர் 6 கிடைக்கலாம். ஸோ ஆர் தான் எல்லாத்துக்கும் ஆர். ஸோ நீங்க கம்மா வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் நம்பர் தான் அட் அ டைம் கிடைக்கும். ரெண்டு நம்பர் சைமல்டேனியஸா கிடைக்காது ஒரு டையை நீங்க ரோல் பண்ணீங்கன்னா. ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ இதெல்லாம் எழுத்துறேன். ஸோ இது கீ ஃபீச்சர்ஸும் நான் சொல்லிடுறேன். ஸோ இட் இஸ் an individual element of the total sample space. ஸோ ஒரு டையை நீங்க ரோல் பண்ணீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்? S is equal to set with elements 1 to 6 அவ்வளவுதான். ஸோ ஒரு பர்டிகுலர் நம்பர் இந்த ஆர் நம்பருக்குள்ள இருந்து நீங்க உங்களுக்கு கிடைக்கும் அவுட்கம்மா. ஸோ அதான் அவுட்கமோட பேசிக் டெஃபினிஷன். ஸோ அதுக்கு டெஃபினிஷன் அவங்க டைஸ் எக்ஸாம்பிளே கொடுத்துட்டாங்க. ஸோ லேண்டிங் ஆன் நம்பர் 4 இஸ் அ சிங்கிள் அவுட்கம். when you roll a single standard die there are exactly 6 possible outcomes. ஸோ 1 to 6 குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் பேசிக்கா. ஸோ காயின் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. if you toss 2 coins a single outcome is a specific combination. ஸோ உங்களுக்கு ஹெட் கமா டெய்ல் கிடைக்கலாம், அது ஒரு அவுட்கம். டெய்ல் கமா டெய்ல் கிடைச்சா அது ஒரு அவுட்கம். ஹெட் கமா ஹெட் கிடைச்சா அதுவும் ஒரு சிங்கிள் அவுட்கம். அப்புறம் ஹெட் கமா டெய்ல் மாதிரியே டெய்ல் கமா ஹெட் கிடைச்சாலும் உங்களுக்கு சிங்கிள் அவுட்கம்ல வந்துடும். ஓகேவா? ஸோ 4 டிஃபரெண்ட் அவுட்கம்ஸ் டோட்டலா இருக்கு. நீங்க 2 காயின் டாஸ் பண்ணீங்கன்னா ஸோ அதுல எந்த பர்டிகுலர் அவுட்கம் கிடைச்சாலும் அதை நம்ம ஒரு எந்த பர்டிகுலர் காம்பினேஷன் கிடைச்சாலும் அதை நீங்க ஒரு சிங்கிள் அவுட்கம்னு கூப்பிடலாம். ஸோ அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இதான் அவுட்கமோட டெஃபினிஷன்ஸ்லாம். ஸோ அவுட்கமோட பேசிக் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஈவென்ட் பத்தி பார்க்கலாம். ஈவென்ட்னா என்னது? An event is a collection of one or more outcomes that share a specific property or satisfy a particular rule you are looking for. An event can contain a single outcome, multiple outcomes or even 0 outcomes. So event நீங்க செட் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்றீங்க. அவுட்கம் நீங்க செட் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவுட்கம்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டை நம்ம அவுட்கம்னு கூப்பிடுறோம். ஸோ இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை நம்ம அவுட்கம்னு கூப்பிடுறோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இருக்குல்ல. ஸோ ஒரு நார்மல் டையை நீங்க ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தான் அவுட்கம்ஸ் வரும். ஸோ 1 இஸ் அ சிங்கிள் அவுட்கம். 1 பிலாங்ஸ் டு எஸ். இதுல 2 பிலாங்ஸ் டு எஸ்னா இந்த 2 தான் நம்ம அவுட்கம் சொல்லுவோம். இல்ல இந்த பர்டிகுலர் நம்பரை நம்ம அவுட்கம் சொல்லுவோம். ஸோ ஆல் தீஸ் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் ஆர் கால்ட் அஸ் அவுட்கம்ஸ். ஓகேவா? ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஈவெண்ட்னா என்னன்னா ஈவெண்ட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் 1 or more அவுட்கம்ஸ். அதான் முக்கியமான டிஸ்டிங்ஷன் இதுக்கும் அதுக்கும். ஸோ அவுட்கமுக்கும் ஈவெண்ட்டுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸே தான். ஈவெண்ட்டை நீங்க செட்டை யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்றீங்க, அவுட்கம் நீங்க எலிமெண்ட் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஈவெண்டோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஈவெண்டோட கீ ஃபீச்சர் என்ன? இட்ஸ் அ சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் ஆல் அவுட்கம்ஸ்னு சொல்லலாம், இல்ல கலெக்ஷன் ஆஃப் ஆல் சாம்பிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்பிள் பாயிண்ட்டும் அவுட்கம்ன்றும் ரெண்டும் ஒரே வார்த்தை தான், கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். அவுட்கம்னு நீங்க கூப்பிடலாம், இல்ல சாம்பிள் பாயிண்ட்னு கூப்பிடலாம். ஸோ இந்த 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் சாம்பிள் பாயிண்ட்ஸ். when you roll as single standard die. ஸோ சாம்பிள் பாயிண்ட்ஸ் வந்து இந்த 1க்கும் 6க்கும் நடுவில் உள்ள எல்லா நம்பர்ஸும் வந்துடும். ஓகேவா? இன்க்ளூடிங் 1 and 6. ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈவெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரோலிங் அன் ஈவன் நம்பர். கெட்டிங் ஈவன் நம்பர் இஸ் த ஈவெண்ட். ஓகேவா? ஸோ அதை ஈன்ற வார்த்தை யூஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டை நம்ம இந்த ஈவெண்ட்டோட நேம் வந்து ஓகேவா? ஸோ ஏன்னு கூட யூஸ் பண்ணலாம் நீங்க. ஸோ இந்த லெட்டர் ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ இந்த லெட்டர் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ பேசிக்கா நீங்க ஈவெண்ட் ஏன்னு கூப்பிடலாம், ஈவெண்ட் பின்னு கூப்பிடலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திஸ் ஈவெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் 3 இண்டிவிஜுவல் அவுட்கம்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ் ஒரு டையை நீங்க ரோல் பண்ணீங்கன்னா என்னென்ன அவுட்கம் வருது? 1க்கும் 6க்கும் நடுவில் உள்ள எல்லா நம்பர்ஸும் வந்துருது, இன்க்ளூடிங் 1 and 6. ஸோ இதுல எதெல்லாம் ஈவன் நம்பர்? 2, 4, 6 3 ஈவன் நம்பர் கிடைக்குது. ஸோ ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர்ல என்ன வரும்னா உங்களுக்கு நீங்க செட் ஈக்குள்ள செட் வித் எலிமெண்ட்ஸ் 2, 4, 6 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். 2, 4, 6. ஸோ இதோட ப்ராபர்ட்டி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ராபர்ட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம்.
ஸோ அது வந்து நான் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் சொல்லிடுறேன். அப்புறம் அந்த டெஃபினிஷன் சொன்ன உடனே நம்ம ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ராபபிலிட்டி நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் an event E is denoted as P of E. ஸோ P of E னா probability of finding a probability of particular event E occurring. அதான் நம்ம P of E ன்னு சொல்றோம். So P of E equal to number of favorable outcomes by total number of outcomes. So number of favorable outcomes is nothing but N of E. N of E னா cardinal number of set E தான் N of E. N of S னா என்ன அர்த்தம்? cardinal number of sample space தான் N of S. So total number of outcomes நாலே sample space தான் அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து சாம்பிள் ஸ்பேஸ் தான். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இஸ் நத்திங் பட் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சாம்பிள் பாயிண்ட்ஸ் கூட நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் சொல்லலாம். ஸோ அவுட்கமும் சாம்பிள் பாயிண்ட் ஒன்று தான். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் அவுட்கம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேணா கொஞ்சம் சுருக்கிக்கிறேன், இல்ல அப்படியே இருக்கட்டும். ஓகே. ஸோ ஒரு நார்மல் டைஸ் நீங்க ரோல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நார்மல் டைஸ் நான் அப்படி சொல்றேன்ல, திருப்பி நார்மல் டைஸ், ஃபேர் டைஸ் என்ன அர்த்தம்னா அன்பயஸ்டுன்னு அர்த்தம். அன்பயஸ்டுன்னு அர்த்தம். பயஸ்டு டையோட எக்ஸாம்பிள் என்னது? அன்பயஸ்டு டை. டைன்றது ப்ளூரல், சிங்குலர். டைஸ்னா ப்ளூரல்னு அர்த்தம். ரெண்டு பகடைக்காயை நீங்க உருட்டினீங்கன்னா அதை டைஸ்ன்னு கூப்பிடுவோம். ஒரே ஒரு பகடைக்காய் இருந்துச்சுன்னா அதை டைன்னு கூப்பிடுவோம். ஓகேவா? ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். ஸோ ஷகுனி வந்து மகாபாரத்துல யூஸ் பண்ணது வந்து பயஸ்ட் டை. ஷகுனி யூஸ்ட் பயஸ்ட் டை இன் மகாபாரத் ஸ்டோரி. ஓகேவா? பயஸ்ட் டைனா அதுல கொஞ்சம் தில்லுமுள்ளு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்க கொஞ்சம் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் அவங்களால ஜெயிக்க முடிச்சது. ஸோ அந்த போட்டியில எல்லாம். ஸோ அவங்க கேம்பிளிங்ல அப்பதான் ஜெயிக்க முடியும். ஸோ அதனால அந்த நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் டைக்கும் பயஸ்ட் டைக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். அன்பயஸ்டுக்கும் பயஸ்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நீங்க அந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரிலேட் பண்ணலாம் நீங்க அந்த ஸ்டோரி யூஸ் பண்ணி. ஸோ அன்பயஸ்ட் டை பத்தி நம்ம எப்போதும் பேசுறோம் இந்த ஹோல் சாப்டர்ல. பயஸ்ட் டை பத்தி நம்ம கவலை இல்லை. ஸோ இப்போ ஒரு நார்மல் அன்பயஸ்ட் டையை நீங்க ரோல் பண்ணீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிரைம் நம்பர் என்ன வரும்? அதான் கொஸ்டின். நான் வேணா ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன், நீங்க கண்டுபிடிங்க. ஸோ நான் வேணா மறுபடியும் கொஸ்டின் வாசிக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிரைம் நம்பர் வென் யூ ரோல் அன்பயஸ்டு டை. ஒரே ஒரு சிங்கிள் டையை நீங்க உருட்டினீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிரைம் நம்பர். ஸோ இது நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலா இந்த டைம் போதும்னு நினைக்கிறேன். நீங்க பாஸ் பண்ணி வேணா ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் இப்ப ஆன்சர் சொல்ல போறேன். ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் பிரைம் நம்பர் வென் யூ ரோல் அ சிங்கிள் டை. ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் பிரைம் நம்பர். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் பிரைம் நம்பர். ஓகேவா? ஸோ 1க்கும் 6க்கும் நடுவில் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? 1 to 6 குள்ள இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ்ல 2, 3, 5 இதெல்லாம் தான் பிரைம் நம்பர்ஸ். ஸோ அந்த 3 நம்பரையும் நீங்க ஒரு செட்டுக்குள்ள எழுதினீங்கன்னா அதான் எனக்கு தெரிஞ்சு ஈவெண்ட் ஏவோட இது செட்டு. ஆக்சுவலா ஈவெண்ட் ஏவோட ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அதெல்லாம் தான் வரும். ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் பிரைம் நம்பர் வென் யூ ரோல் நார்மல் டைனா என்ன அர்த்தம்னா 2, 3, 5 மட்டும் தான் நீங்க எடுத்து எழுதணும் ஒரு செட்டுக்குள்ள. ஸோ செட் ஏ ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் 2, 3, 5 அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் தான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இதெல்லாம் தான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்ன வரும்? அதான் சாம்பிள் ஸ்பேஸ் வரும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்ன வரும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அவ்வளவுதான். ஸோ என் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் கார்டினல் நம்பர் ஆஃப் செட் ஏ தான் என் ஆஃப் ஏ. கார்டினல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் அதாவது என் ஆஃப் எஸ் இஸ் நத்திங் பட் கார்டினல் நம்பர் ஆஃப் செட் எஸ் அர்த்தம். செட் எஸ் இஸ் நத்திங் பட் சாம்பிள் ஸ்பேஸ் அர்த்தம். ஸோ இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? சாம்பிள் ஸ்பேஸ்ல டோட்டல் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த டினாமினேட்டர்ல நீங்க 6 போட்டுக்கலாம். நியூமரேட்டர்ல டோட்டலா 2, 3, 5 3 பிரைம் நம்பர் தான் இருக்கு. 1க்கும் 6க்கும் நடுவில் 3 பிரைம் நம்பர் தான் இருக்கு. 2 ஒரு பிரைம் நம்பர், 3 ஒரு பிரைம் நம்பர், 5 ஒரு பிரைம் நம்பர். ஓகேவா? ஸோ 3 டிவைடட் பை 6 இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அவ்வளவுதான். ஸோ 3 டிவைடட் பை 6 என்ன வரும் உங்களுக்கு? என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் நீங்க 3/6 எழுதலாம். 3/6 இஸ் நத்திங் பட் half. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 50% ஆக்சுவலா. ஹாஃப்ன்றது 50%. ஸோ நீங்க ஒரு டைஸ் ரோல் பண்ணீங்கன்னா 50% ப்ராபபிலிட்டி இருக்கு. பிரைம் நம்பர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் 50%. ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வீடியோவில் நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2 நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல இன்ஃபேக்ட் இந்த வீடியோல முடிச்சிடலாம். இந்த 2 எக்ஸாம்பிள் மட்டும் தான் இந்த வீடியோல முடிச்சிடலாம். மேபி அடுத்த வீடியோல வேற ஏதாவது டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஷோர் ஈவெண்ட்னா என்னன்னு பாத்திரலாம் அடுத்த வீடியோல. ஸோ எக்ஸாம்பிள் 1 என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் த செட் வித் எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4 அப்படியே 35 வரைக்கும் இருக்கு. இந்த செட்ல இருந்து நம்பர் இஸ் செலக்டட் அட் ரேண்டம். What is the probability that the selected number is a multiple of 6? Okay, இதான் sample space. So அவங்க sample space questionல கொடுத்துட்டாங்க. So this is nothing but the sample space. ஓகேவா? So நீங்க sample space first எடுத்து எழுதிக்கோங்க. So sample space equal to set with elements 1, 2, 3 அப்படியே 35 வரைக்கும் போயிட்டே இருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் 35 நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சாம்பிள் ஸ்பேஸ். உங்களுக்கு இதுல இருந்து ஒரு ரேண்டம் நம்பரை செலக்ட் பண்றாங்க. ஸோ சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் தான் ஈவெண்ட். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த செலக்டட் நம்பர் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 6? ஸோ கெட்டிங் அ மல்டிபிள் ஆஃப் 6 தான் ஈவெண்ட். ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ மல்டிபிள் ஆஃப் 6 நீங்க எழுதிக்கோங்க. லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப், லெட் கேபிட்டல் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ மல்டிபிள் ஆஃப் 6. ஆஃப் கெட்டிங் அ மல்டிபிள் ஆஃப் 6. நீங்க போர்டு எக்ஸாம்ல இப்படி தான் எழுதணும் பேசிக்கா. நீங்க ஸ்கூல் எக்ஸாம்ல இப்படி தான் எழுதணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் சில ப்ராப்ளம்ஸ்க்கு நான் இந்த மாதிரி எழுதுவேன். பட் நான் போக போக நான் இதை எழுத மாட்டேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே எழுதிக்கோங்க. நீங்களும் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க ப்ராக்டிஸ்க்கு எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்கூல்ல எக்ஸாம்ல மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ அதை மறக்காம எழுதிடணும். ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ மல்டிபிள் ஆஃப் 6. ஸோ மல்டிபிள் ஆஃப் 6 வந்து ஃபர்ஸ்ட் 35 நேச்சுரல் நம்பர்ஸ்ல எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 இருக்கும்? 6 டேபிள்ஸ் என்னலாம் வரும் உங்களுக்கு? ஸோ இப்போ நான் இதெல்லாம் அழைச்சிடுறேன் தேவையில்லைன்னு வந்து. ஸோ இதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. ஸோ கெட்டிங் அ மல்டிபிள் ஆஃப் 6 when you have first 35 odd natural numbers. ஸோ ஆட் ஈவன்லாம் இல்லை, வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 6 வந்து மல்டிபிள் ஆஃப் 6, 12 வந்து மல்டிபிள் ஆஃப் 6, 6 into 2, 6 into 3 வந்து 18, 6 into 4 24, 6 into 5 30, 36 வராது ஏன்னா ஃபர்ஸ்ட் 35 நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து இதெல்லாம் தான். ஸோ 6, 12, 18, 24, 30 இது எல்லாத்தையும் நீங்க ஒரு செட்டுக்குள்ள போட்டீங்கன்னா இதான் ஏ, ஈவெண்ட் ஏ. ஸோ செட் ஆஃப் ஆல் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து நம்ம எழுதிட்டோம். ஈவெண்ட் ஏக்குள்ள போட்டோம். ஸோ ஈவெண்ட்னாலே அதான் டெஃபினிஷன். ஸோ ஈவெண்டோட டெஃபினிஷன் நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். ஈவெண்ட் இஸ் a collection of one or more outcomes that satisfy a particular rule you are looking for. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரூல் என்னது? கெட்டிங் அ மல்டிபிள் ஆஃப் 6 ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 35 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்றது இந்த 6 எலிமெண்ட்டும் தான், இந்த 5 எலிமெண்ட்டும் தான். ஸோ 6 வந்து மல்டிபிள் ஆஃப் 6, 12 வந்து மல்டிபிள் ஆஃப் 6, 18 is also a multiple of 6, 24 is also a multiple of 6, 30 is also a multiple of 6. ஸோ இப்போ n of a என்ன வரும்? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் a என்ன வரும்? p of a is nothing but n of a divided by n of s. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் 35 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ n of s is nothing but 35. ஸோ டினாமினேட்டர்ல நீங்க 35 போட்டுக்கலாம். n of a என்ன வரும்? இதெல்லாம் தான் வரும். ஸோ எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1 2 3 4 5. ஸோ 5 divided by 35 தான் ஆன்சர். ஸோ 5 divided by 35 என்ன வரும்? 1/7 வரும். அவ்வளோதான். ஸோ 1/7 is nothing but probability of a. அவ்வளோதான். ஸோ p of a equal to 1/7 நீங்க போட்டுக்கலாம். 5 divided by 35 நீங்க எப்படி எழுதலாம்? 5 into 7 எழுதலாம். ஓகேவா? 5 into 7 எழுதலாம், இல்லை 7 to 5 கூப்பிடலாம், எப்படி வேணாலும் உங்களுக்கு இஷ்டம். ஸோ 5 கேன்சல் ஆயிடும், 1/7. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மல்டிபிள் ஆஃப் 6 ஃப்ரம் த செட் வித் எலிமெண்ட்ஸ் 1 to 35 வந்து உங்களுக்கு 1/7 தான் வரும். அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2 போகலாம். ஓகேவா? ஸோ நான் வேணா நீங்க இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. நான் வேணா ஒரு 2 minutes டைம் தரேன். நான் ஒரு 5 seconds பாஸ் பண்றேன். அப்பனா நீங்க வீடியோ பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த கொஸ்டினை. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஆக்சுவலா. ஓகே, நீங்க பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சால்வ் பண்ண போறேன் இதை. ஓகே, இதுல எக்ஸாம்பிள் 2 என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை. இப்போ என் வீடியோ அப்சர்வ் பண்ணா போதும். சொல்யூஷன் நான் எப்படினாலும் போட தான் போறேன். ஸோ பாக்ஸ் 1 contains numbers from 1 to 20. First 20 natural numbers. Box 2 contains numbers from 1 to 40. First 40 natural numbers. ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? Picking a multiple of 2 from box 1 is considered a win. Similarly, picking a prime number from box 2 is also considered a win. ஸோ மல்டிபிள் ஆஃப் 2 என்ன அர்த்தம்? ஈவன் நம்பர் பாக்ஸ் 1ல இருந்து பிக் பண்ணா வின்னர்னு அர்த்தம். பிரைம் நம்பர் பாக்ஸ் 2ல இருந்து பிக் பண்ணாலும் வின்னர்னு அர்த்தம். ஸோ அவங்க கொஸ்டின் ஃபைனல் என்ன கேட்கறாங்கன்னா, if you are given only one chance to pick a number, from which box should you pick to maximize your chances of winning? Okay. So probability of ஸோ அவங்க ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ எந்த பாக்ஸ்ல இருந்து நீங்க நம்பர் எடுத்தீங்கன்னா நீங்க மோஸ்ட் ப்ராபபிலி வின்னரா இருப்பீங்கன்னு கேட்கறாங்க. ஸோ நீங்க தனித்தனியா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு எந்த ப்ராபபிலிட்டி பெருசுன்னு கேட்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பிரைம் நம்பர் ஃப்ரம் பாக்ஸ் 1 பெருசா, இல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் ஃப்ரம் பாக்ஸ் 1 பெருசா, இல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் அ பிரைம் நம்பர் ஃப்ரம் பாக்ஸ் 2 பெருசா நீங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஸோ மல்டிபிள் ஆஃப் 2 இஸ் த சேம் அஸ் பிரைம் நம்பர். ஸோ அவங்க மல்டிபிள் ஆஃப் 2 சும்மா கொடுத்துருக்காங்க, பட் நீங்க பிரைம் நம்பர்னே கூப்பிடலாம். மல்டிபிள் ஆஃப் 2 இஸ் த சேம் அஸ் பிரைம் நம்பர். சாரி ஈவன் நம்பர். நான் தெரியாம தப்பா சொல்றேன். மல்டிபிள் ஆஃப் 2 இஸ் நத்திங் பட் ஈவன் நம்பர். பிரைம் நம்பர் நான் தெரியாம தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஈவன் நம்பர் கிடைக்கிறது ஈஸியா, இல்ல ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸ்ல பிரைம் நம்பர் கிடைக்கிறது ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ் பெருசா, இல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிரைம் நம்பர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸ் பெருசா நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஸோ அது கண்டுபிடிச்சிட்டு எந்த ப்ராபபிலிட்டி பெருசுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதான் ஆன்சர். இந்த கொஸ்டினோட ஆன்சர் அதான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அப் ஈவன் நம்பர் ஃப்ரம் பாக்ஸ் 1. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பாக்ஸ் 1 போட்டுக்கோங்க. சும்மா பாக்ஸ் 1 எழுதிக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்ன வரும்? ஸோ இது தேவையில்லாத நான் அழிச்சிடுறேன் இப்போ. ஸோ இதெல்லாம் தேவையில்லை.
பேசிக்கா இது எதுவுமே தேவையில்ல. ஓகே, இது அப்படியே எடுத்துறேன். ஸோ இப்போ பாக்ஸ் ஒன்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு டோட்டலா? 20 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 20 வரும். ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ்ல உங்களுக்கு எத்தனை ஈவன் நம்பர் இருக்கு? 2 வரும். 10 ஈவன் நம்பர்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ்ல எத்தனை ஈவன் நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. 4 5 6 7 8 9 10. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ்ல 5 ஈவன் நம்பர்ஸ் இருக்கு. 2 ஈவன் நம்பர், 4 ஈவன் நம்பர், 6 ஈவன் நம்பர், 8 ஈவன் நம்பர், 10 ஈவன் நம்பர். ஸோ அதே மாதிரி 12 வரும், 14 வரும், 16 வரும், 18 வரும், 20 வரும். ஸோ இதுல ஒரு கூட ஒரு 5 12 14 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டோட்டலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ்ல மல்டிபிள் ஆஃப் 2 பாத்தீங்கன்னா 10 நம்பர் வருது. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து 10 வருது. ஸோ நீங்க இந்த ஈவெண்ட்னு சொல்லலாம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் a multiple of 2 from box 1. லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் a prime number from box 2. அப்புறம் n of a by n of s, n of b by n of s ன்னு போடலாம். அதெல்லாம் போடலாம். பட் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போட போறேன். ஸோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து 10 வருது இதுல ஃபர்ஸ்ட் கேஸ்ல. ஸோ 10/20. ஸோ 10/20 இஸ் நதிங் பட் ஹாஃப். ஸோ 10/20 நீங்க 10/20 நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப்னு கிடைக்கும். ஸோ ஹாஃப்னு வரும். ஸோ நீங்க பர்சன்டேஜ்ல எழுதிங்கன்னா இது 50%. ஓகேவா? ஸோ 50% ப்ராபபிலிட்டி இருக்கு ஆக்சுவலா. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 50%. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் பிரைம் நம்பர் ஃப்ரம் பாக்ஸ் 2 கண்டுபிடிக்க போறோம். ஸோ டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு பாக்ஸ் 2ல? ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 14 வரும். அது நீங்க எழுதிக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் பாக்ஸ் 2 எழுதிக்கலாம். சும்மா இப்படி எழுதிக்கிறேன். ஈவெண்ட் நான் பாக்ஸ் 2 கூப்பிடுறேன். ஸோ உங்களுக்கு வசதியா இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பிரைம் நம்பர் ஃப்ரம் பாக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸ்ல உங்களுக்கு டோட்டலா எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? இதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லாவே கிளியர் பண்ணிக்கிறேன். இது தேவையில்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸ்ல என்னென்ன பிரைம் நம்பர் இருக்குன்னு நம்ம லிஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ 1 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. 2 இஸ் அ பிரைம் நம்பர், 3 இஸ் அ பிரைம் நம்பர், 5 வந்து பிரைம் நம்பர், 7 பிரைம் நம்பர், 9 கிடையாது, 10 கிடையாது, 11 பிரைம் நம்பர், அப்புறம் 13 பிரைம் நம்பர், 14 வராது, 15 வராது, 16 17 பிரைம் நம்பர், 19 is also prime number, 20 21 வராது, 22 வராது, 23 வரும்னு நினைக்கிறேன். 23 is a prime number. prime number definition என்னது? prime number is prime numberக்கு ரெண்டே ஃபேக்டர் தான் இருக்கும். 1 plus then original number itself. so 2 ஓட ஃபேக்டர்ஸ் என்ன ஒரு 1,2, 3 ஓட ஃபேக்டர்ஸ் 1,3, 5 ஓட ஃபேக்டர்ஸ் 1,5. சோ அந்த மாதிரி நான் சொல்றேன். சோ ரெண்டே ஃபேக்டர் தான் இருக்கும். வெறும் ரெண்டு ஃபேக்டர் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி பிரைம் நம்பர் தான். சோ அப்படி கூட நீங்க யோசிக்கலாம். சோ 23 24 வராது, 25 வராது, 26 27 20 29 வரும். ஸோ 29 இஸ் ஆல்சோ பிரைம் நம்பர். பட் முக்கியமான கண்டிஷன் நீங்க மறக்கக்கூடாது, 40 தாண்டக்கூடாது பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா? 1க்கும் 40க்கும் நடுவில் உள்ள எல்லா பிரைம் நம்பர்ஸையும் நீங்க எடுத்து எழுதணும். அதெல்லாம் தான் பி ஆஃப் பாக்ஸ் 2 ஓட டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னு வரும். ஸோ 29 இஸ் ஆல்சோ பிரைம் நம்பர். 31 வரும். 32 33 வராது. ஏன்னா 33 கூட 11 into 3 போட்டீங்கன்னா 33 கிடைக்கும். ஸோ அது வராது. 34 வருமா? வராது. 35 36 37 வரும் மோஸ்ட்லி. 38 39 கூட வராது. 39ல என்ன பிரச்சனை? 13 into 3 எழுதலாம் நீங்க இதை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ் பர்ஃபெக்டா தெரிஞ்சுன்னா எல்லாம் நீங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான், நம்ம எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள இருக்கிற எல்லா பிரைம் நம்பரையும் நம்ம லிஸ்ட் போட்டாச்சு. ஸோ இதான். ஸோ இதான் லிஸ்ட் வரும். ஸோ நீங்க வேணா பாக்ஸ் 2 கூப்பிடலாம். இந்த செட்டை நீங்க பாக்ஸ் 2 கூப்பிட்டுக்கோங்க. இல்ல பிரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் பாக்ஸ் 2 பேசிக்கா. ஸோ பாக்ஸ் 2க்குள்ள இருக்கிற எல்லா பிரைம் நம்பர்ஸ். ஸோ அதை நீங்க அப்படியே கூப்பிடலாம். பிரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் பாக்ஸ் 2 கூப்பிடலாம். அது நீங்க prime numbers from box 2 அவ்வளவுதான். ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், உங்களுக்கு புரியும் டக்குன்னு. ஸோ இப்போ எத்தனை நம்பர் இருக்கு? ஸோ இதெல்லாம் தான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12/40 தான் ஆன்சர். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பிரைம் நம்பர் ஃப்ரம் பாக்ஸ் 2 இஸ் நதிங் பட் 12/40. ஸோ இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 12/40 நீங்க எப்படி எழுதலாம்? 6 into 2 divided by 20 into 2 எழுதலாம். So in the 2 cancel ஆயிரும். 6/20 is the same as 3/10. So 3/10 is nothing but 30%. So probability of getting a prime number from box 2 is 30%. Probability of getting an even number from box 1 is nothing but 50%. So probability of getting a even number from box 1 is greater than probability of getting a prime number from box 2. So நீங்க ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்க even number from box 1 தான் பிக் பண்ணணும். ஓகேவா? So அவங்க அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. So to maximize your chances of winning, you are supposed to பிக் பாக்ஸ் 1. அவ்வளவுதான். பாக்ஸ் 1ல நீங்க ஈவன் நம்பர் பிக் பண்றதுதான் பெட்டர் ஐடியா. அப்பதான் நீங்க மோஸ்ட்லி வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். சோ அவங்க அதான் கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க. இஃப் யூ ஆர் given only one chance to pick a number, from which box should you pick
டு மேக்ஸிமைஸ் யுவர் சான்சஸ் ஆஃப் வின்னிங்னா பாக்ஸ் 1ல இருந்து ஈவன் நம்பர் பிக் பண்ணுங்க. ஓகேவா? பாக்ஸ் 2ல இருந்து பிரைம் நம்பர் பிக் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுல தான் 50% ப்ராபிலிட்டி இருக்கு. 50% நீங்க ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இதுல வந்து 30% தான் இருக்கு. ஸோ இதான் முக்கியமா நீ கத்துக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன முடிச்சிருக்கோம்? இந்த 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். எக்ஸாம்பிள் 2 முடிச்சிட்டோம், எக்ஸாம்பிள் 1 முடிச்சிட்டோம். அப்புறம் நான் ப்ராபிலிட்டியோட ஃபார்முலா கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஃபார்முலா கொடுத்தாச்சு. அப்புறம் நான் அவுட்கமுக்கும் ஈவெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஷுவர் இம்பாசிபிள் ஈவெண்டோட டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்புறம் ஷுவர் ஈவெண்டோட டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.